அந்த கிராமத்து மக்கள்ல ஒருத்தனா இருக்கணும்னா அவங்களா மாறணும், அப்போ அவங்களா நடக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தன் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கான். ரொம்ப டயர்டா இருக்குன்னு ஒரு கடைக்குள்ள போறான். என்டர் ஆனதும் உள்ள இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ பகையாலையை பார்த்த மாதிரி முறைக்கிறானுங்க. ராங்கும் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. உள்ள வந்துட்டு எனக்கு தண்ணி வேணும் கெக்கன்னு சிரிக்கிறாங்க. யோ ஏறையா தண்ணிலாம் கேட்கிற, இங்க தண்ணிலாம் கிடையாது, வேணும்னா அந்த சப்பாத்தி களி ஜூஸை குடிச்சுக்கோ. இவனுமே கல்பா எடுத்து அடிச்சிடறான். அப்புறம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஆமா நீ யாரு, எதுக்கு இங்க வந்துருக்க அப்படின்னு கேட்கிறானுங்க. வழக்கம் போல பொய் கதையை போட்டான். நான் அவனை தோக்கடிச்சேன் இவனை தோக்கடிச்சேன், என்னை பார்த்தா மனுஷங்களே பயப்படுவாங்க, நான் மிஞ்சி போனா அவங்களே சாப்பிடுவேன் அப்படின்னு அளந்து விட்டுருக்கான். ஓலாண்டி இதை கேட்ட அந்த கிராமத்து மக்கள்லாம் பயங்கர எக்ஸைட்மெண்ட். ஐயா நீங்க சொல்றது உண்மைங்களா, அவ்வளோ பெரிய சம்பவத்தை பார்த்துட்டு எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, கிராமத்துக்கு வந்திருக்கீங்க, நீங்க நல்லா சாப்பிட்டு போகணும். சாப்பாடு தான் இல்லைங்க, ஜோக் சாப்பாடு. அவனை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினி பேங்கோட மேனேஜர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. ஏங்க யாருக்குமே கடன் கொடுக்க மாட்டீங்க, பேங்க்ல தான் அவ்வளவு வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்ல, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அது இது அப்படின்னு எவ்வளவுதான் மழுப்பினாலும் கடைசியில் என்ன சொல்றாருன்னா பேங்க்லயே சுத்தமா இல்லைங்கிறாரு. இவ்வளவு நேரம் அவங்க இல்லைன்னு சொன்னது என்னன்னா தண்ணி. இந்த ஊர்ல முக்கியமான ஒரு விஷயமே தண்ணி தான். வெறும் 6 நாளைக்கான தண்ணி மட்டும்தான் அங்க இருக்குதான். 6 நாளைக்கு அப்புறம் அந்த கிராமத்து மக்கள் என்ன பண்ணுவாங்கன்ற கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இல்ல. இந்த பாலைவனத்துல யாரோ தண்ணியை பதுக்குறாங்க, அது மட்டும் இங்க நல்லா தெரியுது அப்படின்னு சொல்றா. இந்த பக்கம் ரேங்கோ சொல்ற கதை கிளைமேக்ஸ் வரைக்கும் போது அவன் ஒரு புல்லட்டை வச்சு 7 பேரை எப்படி கொண்டா அப்படின்ற சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஊர்ல இருக்கிற லோக்கல் ரவுடிஸ் வரானுங்க. ரேங்கோ சொன்ன கதையில மெய்மறந்து போன ஊர் மக்கள் இவ்வளவு பெரிய ஆள் இருக்கும் போது நீங்க என்னடா ரவுடிங்க அப்படின்னு இவனை தூக்கி வச்சு பேச ரவுடிக்கு லைட்டா காண்டு இல்ல வெயிட்டாவே காண்டு. ரேங்கோ பக்கத்துல போயிட்டு இவங்க சொல்ற மாதிரி நீ அவ்வளவு பெரிய போட்டக்கறா. இவன் எதுவுமே பேசல. அவன் பிடிச்சிக்கிட்டு இருந்த சுருட்டை இவன் வாய்க்குள்ள போட்டுக்கிட்டான். இப்ப உள்ளுக்குள்ள சுடுது. இதை அணத்துறதுக்கு கள்ளி ஜூஸை குடிச்சு போட்டான். தலைவனுக்கு ஏப்ப வர வாயில இருந்து நெருப்பு கக்கிடுறான். பக்கத்துல ரவுடி மூஞ்சில பட்டுது. மூஞ்சில லைட்டா வாய அடிக்குது. இருங்க நான் சரி பண்றேன்ட்டு துணியை வச்சு தொடச்சிக்கிட்டு இருக்கான்.